அரசியல்னு வந்துட்டாலே நாவடக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னா, முக்கியமாக அமைச்சர் பொறுப்பு அப்படிலாம் வந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப பார்த்து நிதானமாக கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். அதுதான் ஒரு அமைச்சருக்கு உண்டான அழகு. ஏன் இப்போ நான் திடீர்னு இதை பேசுகிறேன் அப்படின்னா, ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் இருக்கார். அந்த அமைச்சர் எப்போவுமே சரி, ஒரு டைம் 2 டைம் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். வேறு யாரும் இல்லை, நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள் தான். முன்னாடி ஃபஸ்ட்டு வாட்டி என்ன பேசியிருந்தார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் ஓசியில் போகிறீங்க அப்படின்னாரு பெண்களை பார்த்து. ஓசி அப்படின்ற வார்த்தையை எல்லாருமே அந்த டைமில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்களே அமைச்சராக இருக்கிறது மக்களோட வரிப்பணத்தில் தான், நீங்கள் தான் ஓசியில் போகிறீங்க, நீங்கள் என்ன மக்களுக்கு ஓசி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வைணவம் சைவம் அப்படின்ற மாதிரி ஒரு இந்து மதத்தில் கொஞ்சம் தப்பாக ரொம்ப இழிவாக பேசி இது பண்ணிட்டாரு. அது வீடியோ ஆதாரம்லாம் எல்லாமே இருக்குது. பட் இதை அப்படியே இது பண்ணிக்கிட்டு டிஎம்கேல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு. எவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னா, அவருக்கு பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் பதவி ஏதோ கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு டிஎம்கேல. அந்த பதவியை விட்டு தூக்கிட்டாருங்க. அப்பா, எவ்வளோ பெரிய லாஸ் இல்லை தமிழ்நாட்டுக்கு. அதுவும் இல்லாமல் இது அவருக்கு பெரிய தண்டனை. இந்த தண்டனையிலேருந்து மீண்டு வர அவருக்கு எப்படியும் பல வருஷங்கள் ஆகும் போல் இருக்கு. அந்த மாதிரி இருக்குது. அவர் அமைச்சர் பதவியில் நீடிச்சிட்டு இருக்காரு. இதனாலே எதிர்கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவர் அமைச்சர் பதவியில் இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை, இவர் அமைச்சர் பதவியில் நீடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய பெரிய கட்சிகள்லாம் கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. முக்கியமாக லேடிஸ் என்ன இப்படிலாம் பேசியிருக்காரு, இவர் அந்த மாதிரி இருந்தாரோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் இல்லை. இப்போ தெரியுதா? அதாவது பொது வாழ்க்கைன்னு வந்துட்டால், மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்துட்டால், நம்ம வார்த்தைகள், அதாவது வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக விடணும். இல்லைன்னா அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்தோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கவங்களோட வாழ்க்கை எப்படின்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொன்முடி அவர்கள் அதாவது கல்லூரி பேராசிரியராக இருந்துட்டு வந்தவராம். ஒரு பேராசிரியராக இருந்தவர் இப்படியெல்லாம் பேசலாமா? ரொம்ப மோசமான விஷயம் இல்லை. இதில் இன்னொன்று என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றம் தாமாகவே அதாவது யாரும் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல, யாரும் கேஸ் எல்லாம் போடல, தாமாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொன்முடி மேலே நீங்கள் கேஸ் போட்டே ஆகணும், வழக்கு பதியணும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக விஷயம் வேறு மாதிரி போயிடும், வீடியோ ஆதாரம் எல்லாமே இருக்குது, நீங்கள் கேஸ் போடணும் அப்படின்ட்டு. இப்போது போலீஸில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவர் மேலே எந்த பிரிவில் எந்த வழக்கு போடணும், எத்தனை பிரிவுகளில் எத்தனை கேஸ் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையா? டிஎம்கேனாலே இப்படி தான் மக்களையும் ஏதாவது ஒன்று மக்களை பற்றி கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்ற ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. முக்கியமாக நம்மளோட முதலமைச்சர் இந்துக்கள் பண்டிகைக்கு ஒரு விஷ் பண்ணுறதில்ல, இதே மற்ற எதுனா விஷ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற ஒரு டாக்லாம் போயிட்டே தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பேசினார் அப்படின்ட்டு, சீமானை பற்றி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பேசினார் அப்படின்றதையும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதாவது எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படின்றது. நேற்று கூட பார்த்திங்கன்னா, நேற்றோ 1 டே பிஃபோர் என்னமோ நம்ம மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு கணக்கு தப்பாக சொல்லியிருந்தாங்க சம்திங், அதையும் ட்ரோல் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அரசியல் கட்சி பொது வாழ்க்கைன்னு வந்துட்டால் நம்ம ஒரு வார்த்தையும் பேப்பரில் எழுதி வச்சு பேசினா கூட பரவாயில்ல, ஆனால் பார்த்து நிதானமாக பேசணும், இல்லைன்னா வேலைக்காக. ஸோ நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக டிஎம்கே கட்சிக்காரங்க தயவு செஞ்சு நீங்கள் பேசும்போது ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறேன், மக்கள்கிட்ட பேசும்போது சரி, மேடை பேச்சிலும் சரி. நேற்று கூட பார்த்திங்கன்னா பிரசன்னா அவர்கள் ஏதோ பேசியிருந்தார் போல் இருக்கு, திமுக பேச்சாளர். அவர் பேசிகிட்டே இருக்கும்போதே ஒரு பாட்டி 1000 ரூபாய் என்ன, அதில் ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதுக்கு அவர் என்னமோ, நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா, நாலுலேருந்து உங்களுக்கு வரலனா, நெக்ஸ்ட்லேருந்து வரலனா எனக்கு தெரியாது, என்ன பேச்சு பேசுகிறாரு இவர். ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வாங்குறதுலாம் பெரிய விஷயமா? ஏன் அதுக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களாம் இந்த 1000 ரூபாய் வாங்குறதே இல்லையா? நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறீங்க, மக்கள்கிட்ட பேசுகிறீங்கன்றது ஞாபகம் இருக்கட்டும். மக்கள் தான் எஜமானர்கள். ஓட்டில் எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசணும் அப்படின்னா முடிஞ்சுது எல்லாமே. ஸோ தயவு செஞ்சு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், மக்கள்கிட்ட பேசும்போதும் சரி, செய்தியாளர்கிட்ட பேசும்போதும் சரி, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.